கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 22/8/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக, உடைய நிறைவானது இவரோடு இருந்து செயல்படும்படியாக நீ செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய கோலும் கைத்தடியும் இவரை தேற்றுவதாக, நிறைவுக்குள்ளாக இவரை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆசீர்வதிங்க. உடைய பரிசுத்த ரத்தம் மாத்திரம் இவரை ஆளுகை செய்யட்டும். தகப்பனே, ஏசாயா 44:21 நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, எப்போதும் இவரோடு இருந்து சகல ஆசீர்வாதத்தையும் கொடுங்க. இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 22/8/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக, உம்முடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய பிரசனம், உம்முடைய கிருபை மாத்திரம் தேசத்தில் இருக்கட்டும். நீர் தருகிற நன்மைகள் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உண்டாவதாக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.